அன்னைக்கு என் தோழி ஜெயா வீட்டுக்கு போயிருந்தேன். அவளுடைய 2 பையங்களும் பாம்பு கட்டம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் பார்க்காதப்போ இன்னொருத்தன் தன்னுடைய காயினை 2 கட்டம் முன்னால வச்சான். 2 பேருமே ஏமாத்து விளையாட்டு தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பையன் முன்னாடி வைக்கிறத இன்னொருத்தன் பார்த்துட்டான். அவனோட பயங்கரமா சண்டை போட்டான். அவனை ஏமாற்றுக்காரன்னு சொல்லி உன் கூட விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு எழும்பி போயிட்டான். என் தோழி சிரிச்சுக்கிட்டே, நாம செய்யற தவறு நமக்கு தெரியறதில்ல, ஆனா மற்றவங்களுடைய தவறுகளை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடுறோம். இது வேடிக்கையா இருக்குது இல்லையான்னு கேட்டா. எனக்கு அது வேடிக்கையா தோணல, சீரியஸா தோணுச்சுது. நாமும் இப்படித்தானே இருக்கிறோம். நாம எல்லாருமே தப்பு செய்யறோம். சில இடங்கள்ல நாம நேர்மையா இருக்கிறோம். அதையே சொல்லி சொல்லி நம்மை உத்தமர்களா நாம காமிச்சுக்கிட விரும்புறோம். மற்றவங்க தப்பு செஞ்சா அது நமக்கு வசதியா இருந்துச்சுதுன்னா அதை பற்றி நம்ம பெருசா பேசுறது இல்ல. ஆனா நமக்கு எந்த ஒரு லாபமும் தராத மற்றவங்க செய்யற குறைகளை நாம பெருசுபடுத்தி அவங்கள குற்றவாளிகளா தீர்க்கிறோம். இது தப்பு. கொஞ்சம் பணிவோட இருப்போம். யாராவது தவறு செஞ்சா நாமும் தவறு செய்யறவங்க தானேன்னு நினைப்போம். அடுத்தவங்களுடைய பலவீனங்களை பார்த்து அவங்கள இழிவா நினைக்கிறது ஆணவம். நாம சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நாம ஒருபோதும் முழுமையா பார்க்க முடியாத ஒரு அமைதியான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாவம், போராடி களைச்சு போய் இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கடுமையா இல்லாம மென்மையா இருப்போம். அவங்கள திருத்தணும்னாலும் முதல்ல நல்ல உறவை உருவாக்கி இரக்கத்தை காட்டி திருத்த முயற்சிப்போம். ஆணவத்தோட அவங்க குறைகளை சுட்டி காட்டினோம்னா அவங்க திருந்த மாட்டாங்க. ஆமாங்க, ஆணவம் வளர்ச்சியின் கதவை மூடும், ஆனா பணிவு அதை அகல திறக்கும். வேதாகமம் சொல்றத கேளுங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.